தேவ பிள்ளையே, ராஜாவிடத்துல நீதி உண்டு. அவரிடத்துல வரும்பொழுது நமக்கு நீதி கிடைக்கும். நீதிக்காக போராடுங்கள். ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நமக்கு விரோதமா சூழ்ச்சி செஞ்சிருக்கலாம், நமக்கு விரோதமா பல காரியங்களை செஞ்சிருக்கலாம். உண்மையை நிரூபிக்க முடியாம போராடுறீங்களா? உடனே பதில் கிடைக்காத நாட்கள் செல்லும். பொறுத்துருங்க. காலம் விளங்க செய். கால விளங்க. தப்பு பண்ணவும் முந்திக்குவான், தப்பு பண்ணாதான் அமைதியா இருப்பான். ஆக தேவ பிள்ளையை ஜாக்கிரதை. நீதிக்காக போராடுங்க, சத்தியத்துக்காக போராடுங்க. இழப்புகளை சந்தித்தாலும் பரவாயில்ல, நஷ்டத்தை சந்தித்தாலும் பரவாயில்ல, சகித்துக் கொள்ளுங்கள். இழப்புகளை ஆண்டவர் திரும்ப வல்லவர், திரும்ப தர வல்லவர். ஆனா சத்தியத்தை மறுதலிச்சோம்னா, உண்மைக்கு புறம்பாக நடந்தோம்னா செத்த முகமா தான் போகணும். நீதியுள்ள நியாயாதிபதி வருகிறார்.